Dear students, today we are going to see theorem 1.5. The statement is if q is greater than or equal to p minus 1, then every p comma q graph is either connected or contains a cycle. So எந்த ஒரு p comma q graph எடுத்துட்டாலும் அதில் q வந்து greater than or equal to p minus 1 இருந்துச்சுன்னா, that is number of edges is greater than or equal to p minus 1 vertices, then it contains a cycle. அதாவது ஒரு சைக்கிள் இருக்கலாம் அல்லது அந்த கிராஃப் கனெக்டட் கிராஃபாக இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ பி கமா கியூன்ற கிராஃப் எய்தர் கனெக்டாக இருக்கும் அல்லது கண்டெயின்ஸ் சைக்கிளோடு இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ கியூ மஸ்ட் பி கிரேட்டர் than or equal to p minus 1ன்ற கண்டிஷனோடு எடுத்துகிட்டு we are going to prove this theorem. ஸோ இந்த தியரத்தை டைரெக்டாக ப்ரூஃப் பண்ணாமல் we are going to prove this theorem by contradiction method. ஸோ assume the contrary. என்ன contrary எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, with q greater than or equal to p minus 1 there is a graph p comma q graph. ஸோ p comma q graph ஒன்று இருக்குது, அதில் q வந்து greater than or equal to p minus 1 இருக்குது. ஆனால் அதில் என்ன இல்லை, which is neither connected nor contains a cycle. ஸோ கனெக்டடாகவும் இல்லை, சைக்கிளே கண்டெயின் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துக்க போகிறோம். ஸோ கான்ட்ரடிக்ஷனில் எடுத்துகிட்டு we are going to prove. எதுக்கு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, q greater than or equal to p minus 1க்கு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். ஸோ let's see. So assume the contrary. Assume the contrary. So what is contrary? Let G be a graph. What is the graph? P comma Q graph. So let G be a P comma Q graph with Q greater than or equal to P minus 1. So இதே கண்டிஷனோடு இந்த கிராஃபை நம்ம எடுத்துட்டோம். ஆனால் என்ன ப்ரூஃப் பண்ணோம், எய்தர் திஸ் கிராஃப் இஸ் கனெக்டட் ஆர் கண்டெயின்ஸ் அ சைக்கிள்னு சொல்லணும். ஆனால் நான் கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்க போகிறேன். ஸோ என்ன எடுத்துக்கிறேன், விச் இஸ் நெய்தர் வித் q greater than or equal to p minus 1 is neither a connected graph nor contains a cycle சொல்ல போகிறேன். ஸோ which is neither connected nor contains a cycle. ஸோ சைக்கிளும் கிடையாது, கனெக்டாகவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஆனால் இப்படி எடுத்துகிட்டது ராங் அப்படின்னு சொல்லி கடைசியாக கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். எதுக்கு அப்படின்னா, q greater than or equal to p minus 1ஓட எடுத்துக்க கிராஃபில் கனெக்டடாக இருக்கணும், சைக்கிள் இருக்கணும்னு சொல்லணும் இந்த தியரம் படி. பட் கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன், which is neither connected nor contains சைக்கிள்னு எடுத்துக்கிறேன். ஸோ வித் திஸ் கண்டிஷன், இந்த கண்டிஷனுக்கு தான் கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறேன். ஸோ எப்படி கொண்டு வரலாம், ஸோ இப்போ கனெக்டடாக இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், கிராஃபு டிஸ்கனெக்டடாக இருக்கும், கண்டென்ட் சைக்கிளும் இல்லை, கனெக்டாக இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், இட்ஸ் அ டிஸ்கனெக்டட் கிராஃப். ஸோ டிஸ்கனெக்டட் கிராஃப்னா எப்படி என்ன கிடைக்கும், காம்போனன்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ வி கேன் ஃபைண்ட் அ காம்போனன்ட்ஸ். ஸோ லெட் G1 G2 etc. GT be the T components of the graph G. So where T must be greater than or equal to 2. So ஏன் அப்படின்னா, ஸோ டிஸ்கனெக்டட் கிராஃப்னா யூ மஸ்ட் ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 காம்போனன்ட்ஸ். ஸோ 2 காம்போனன்ட்ஸாவது இருக்கும். ஸோ டிஸ்கனெக்டட் கிராஃப்னா ஒரே கிராஃபில் ஒரு காம்போனன்ட் தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் அ காம்போனன்ட் இன் அ கிராஃப். ஒரு கிராஃப் கனெக்டட் அப்படின்னா அது ஒரே காம்போனண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். டிஸ்கனெக்டட் கிராஃப்னா யூ கேன் ஃபைண்ட் மோர் காம்போனன்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக 2 காம்போனண்ட்டாவது இருக்கும். ஸோ டி வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் than or equal to 2. ஸோ G1 G2 etc. GT be the T components. ஸோ எத்தனை காம்போனன்ட்ஸ் எடுத்திருக்கோம், T components are there. So G1 G2 etc. GT. ஸோ இதில் இருக்கிற GI ஒவ்வொரு G1ல் இருக்கிற வெர்டிசஸ் எத்தனை எடுத்துக்கிறேன், P1 வெர்டிசஸ் இருக்குது, Q1 எட்ஜஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். G2ல் அதே மாதிரி P2 வெர்டிசஸ் இருக்குது, Q2 எட்ஜஸ் இருக்குது. ஸோ GTயில் PT வெர்டிசஸ் இருக்குது, QT எட்ஜஸ் இருக்குதுன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் GI have, so in general I am representing G1 G2 GT as GI. So GI have PI vertices and QI edges. So where I lies between 1 to t. So I oda values எதில் ரேஞ்ச் ஆகும், 1லேருந்து. So for each I ranging between 1 and t. So 1 less than or equal to I less than or equal to t. So GI have the PI vertices and QI edges. அப்படின்னா என்ன அர்த்தம், G1ல I have P1 vertices and Q1 edges. So அதே மாதிரி G2 is the graph with the P2 vertex and Q2 edges etc. GT have PT vertices and QT edges.
ஸோ இந்த T காம்போனன்ட்ஸும் எப்படி கிடச்சிச்சு, நெய்தர் கனெக்டட் நார் கண்டெய்ன்ஸ் சைக்கிள். இந்த கிராஃபோட காம்போனன்ட்ஸ் தான் இது. ஸோ G1 G2 GA வித் T காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கிராஃப் G. ஜின்ற கிராஃப்லேருந்து எடுத்த காம்போனன்ட்ஸ் தான் இது. ஏன் எடுத்திருக்கோம், நெய்தர் கனெக்டடாகவும் இல்லை, சைக்கிளையும் கண்டெயின் பண்ணி இல்லை அப்படின்றதுனால எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் என்ன இருக்காது, கண்டிப்பாக சைக்கிள் இருக்காது. ஏன்னா இந்த கிராஃப்லேயே சைக்கிள் இல்லை அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற காம்போனன்ட்ஸ்லேயும் என்ன இருக்காது, சைக்கிள் இருக்காது. ஸோ சைக்கிள் இருக்காதுன்னா தியரம் 1.4 என்ன பார்த்தோம், ஸோ if Q is greater than or equal to P then the graph contains a cycle னு பார்த்தோம். ஸோ if G is a graph with the condition Q greater than or equal to P then the graph contains a cycle னு பார்த்தோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக வரும் இங்கே. ஸோ தியரம் 1.4 என்ன பார்த்துருக்கோம், எவ்ரி P, Q கிராஃப் வித் Q greater than or equal to P contains a cycle. ஸோ ஒரு கிராஃப் எடுத்தால் P, Q கிராஃப் எடுத்தால் அதில் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் greater than or equal to நம்பர் ஆஃப் வெர்டிசஸ்ன்னு இருந்தால் சைக்கிள் இருக்கும்னு பார்த்தோம். இங்கே நம்மளுக்கு சைக்கிளே கிடையாது, ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் என்ன கிடையாது, சைக்கிளே கிடையாது. அப்போ எப்படி எழுதலாம் ரிலேஷனை, Q is strictly less than Pன்னு எழுதலாம். ஸோ ஆப்போசிட்டாக எழுதலாம். ஸோ Q is less than Pன்னு எழுதலாம். So here since each of the component is without a cycle, so cycle இல்லாமல் இருக்கு. So it follows from theorem 1.4. ஸோ 1.4லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, follows from theorem 1.4 that number of edges in each component is strictly less than Pi. ஸோ number of edges is less than Piன்னு கிடைக்கும். ஏன்னா Q வந்து greater than or equal to P அப்படின்னு இருந்தது, அந்த தியரம் படி Q greater than or equal to P இருந்தது அப்படின்னா it contains a cycle. ஸோ ஆனால் நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கிறது படி it does not contains a cycle. ஸோ ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் சைக்கிள் இல்லை, ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் எத்தனை எட்ஜஸ் இருக்குது, PI QN இன் ஜென்ரலாக வச்சுருக்கோம், ஒவ்வொரு ஐக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ QI லெஸ் தென் Pன்னு எப்படி எழுதலாம், QI இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு PI minus 1ன்னு எழுதலாம். PIயோட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் தான் QI. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், PI minus 1க்கும் ஈக்குவலாக இருக்கலாம், PI minus 1ஓட கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்னு எழுதலாம். ஸோ QI is less than or equal to PI minus 1. So it follows from the theorem 1.4 that QI is less than or equal to PI minus 1. So we can write, so what is the total number of edges in the graph. ஸோ எல்லா கிராஃபில் இருக்க எல்லா எட்ஜஸையும் ஆட் பண்ணணும்னா என்ன செய்யணும், ஒவ்வொரு காம்போனண்ட்டில் இருக்கிற எட்ஜஸையும் ஆட் பண்ணணும். ஸோ Q1 + Q2 + etc. + QT is the number of edges in the graph G. ஸோ ஒவ்வொரு காம்போனண்ட்டில் இருக்கிற எட்ஜஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் in the graph G. ஸோ அதுதான் Q. ஸோ P, Q கிராஃப் தான் எடுத்திருக்கோம், அதுதான் காம்போனண்ட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ காம்போனண்ட்ஸ் தான் G1 G2 etc. GT. அதில் இருக்க எட்ஜஸ் தான் Q1 Q2 etc. up to QT. இதை எல்லா எட்ஜஸையும் ஆட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும், கிராஃபில் இருக்கிற நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கிடைக்கும், தட் இஸ் Q. ஸோ இந்த ரிலேஷன் என்ன எழுதியிருக்கோம், ஒவ்வொரு QIயும் ஃபார் ஈச் ஐ QI is less than or equal to PI minus 1ன்னு எழுதியிருக்கோம். ஸோ we can replace Q1 as P1 minus 1 less than or equal to P1 minus 1 plus less than or equal to P2 minus 1 plus etc. plus PT minus 1 replace பண்ண முடியும். ஸோ எத்தனை டைம்ஸ் -1 ரிப்பீட் ஆகுது, -1 -1 -1 T டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ யூ கேன் ரைட் this is equal to, this one is equal to P1 plus P2 plus etc. plus PT minus T. ஏன்னா 1 வந்து T டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ யூ வில் கெட் T into 1, ஸோ which is simply T into 1 is T. ஸோ P1 plus P2 plus etc. PTனா vertices in the component. ஸோ காம்போனண்ட்டில் இருக்க vertices எல்லாம் ஆட் பண்ணால் you will get number of components in the graph G. So the number of vertices in the graph G. So எத்தனை vertices இருக்குது, that is P vertices. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் you will get the value P. So it is P minus T. So it is equal to P minus T. So Q is less than or equal to, which is equal to P minus T. Q is less than or equal to P minus T. ஆனால் T யோட வேல்யூ என்ன வச்சுருக்கோம் இங்கே,
நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் மஸ்ட் பி அட்லீஸ்ட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கணும். 2 காம்போனண்ட்டாவது இருக்கும் கண்டிப்பாக. டிஸ்கனெக்டட் கிராஃப்னா எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கும்? 2 காம்போனன்ட்ஸாவது இருக்குன்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ டீயோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? ஸோ லீஸ்ட் வேல்யூ கேன் பி டேக்கன் அஸ் ஸோ q is less than or equal to p minus 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ q is less than or equal to p minus 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ which is a contradiction. ஸோ this contradiction to our assumption. This contradicts our assumption. என்ன assume பண்ணியிருந்தோம்? This contradicts our assumption. What we have assumed, என்ன assume பண்ணியிருந்தோம் அப்படின்னா GBA graph p comma q graph with q greater than or equal to p minus 1 which is neither connected nor contains a cycle னு assume பண்ணியிருக்கோம். அதுக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடச்சிருக்கு. ஏன் கான்ட்ரடிக்ஷன் கிடச்சிருக்கு? q வந்து greater than or equal to p minus 1 தான் இருக்கணும். இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? q is less than or equal to p minus 2. ஸோ இப்போ pக்கு 3னே வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ 3 minus 1 is 2. ஸோ அப்போ 2 விட greater than or equal to வேல்யூவாக கிடைக்கணும் நம்மளுக்கு q. ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு? p minus 2 is இப்போ 3ன்னு வச்சுட்டோன்னா you will get less than or equal to 1ன்னு கிடைக்கும், which is a contradiction. ஸோ இந்த கண்டிஷனோட எடுத்த கிராஃபில் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? neither connected nor contains a cycleன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கே கான்ட்ரடிக்ஷனாக கிடைக்குது. ஸோ அப்போ இப்படி கிடையாது. இது வந்து நம்ம எடுத்த assumption wrong. ஸோ our assumption is wrong. ஸோ what is our assumption? It contains neither connected and does not contains a cycleன்னு எடுத்தோம், which is wrong. It is connected, either connected or contains a cycle. Either connected or contains a cycle is right. Hence the theorem.